வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறன் ஆய்வாளர் ஐயா திருமிகு ஆர் மணி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். தாவேகா தலைவர் விஜய் மீண்டும் மக்கள் சந்திப்பு பயணங்கள். இந்த முறை நாங்கள் கிரவுண்ட்ஸாக தேடி பார்த்து மைதானங்கள், பெரிய மைதானங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கிறோங்கன்னுட்டு சேலத்திலிருந்து தொடங்குகிறார். டிசம்பர் 4 அவங்க பெர்மிஷன் கேட்டாங்க. இன்றைக்கி கார்த்திகை தீபம், 2 நாள் கழித்து பாபர் மசூதி இடுப்பு நாள். போலீஸ் எல்லாம் நாங்கள் திருவண்ணாமலைக்கு டெபியூட் பண்ணிட்டோம், அதனால் வேறு ஒரு டேட் கேளுங்க என்பதாக மறுத்திருக்கிறார்கள். சேஞ்ச் ஆஃப் டேட் அப்படிங்கிறத ப்ரெஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க. தாவேக்கா நார்மல்சிக்கு திரும்புகிறதாங்கிற ஒரு கேள்வி. இந்த முறை அவங்க வீக் டேஸில் ஒரு வாரத்துக்கு 2 நாள் 2 மாவட்டம் அப்படின்னு எடுக்கிறாங்க. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி மாவட்டத்திலிருந்து தொடங்குகிறது. எப்படி பார்க்குறீங்க? மீண்டும் இயல்பு நிலைக்கு தாவேக்கா திரும்புகிறது. இது வரவேற்கத்தக்க ஒரு நிகழ்ச்சி. ஒரு அரசியல் கட்சி ஒரு சம்பவத்தின் காரணமாக, துயர சம்பவம் தான், அதன் காரணமாக மட்டுமே முடங்கி போய்விடாமல் நார்மல் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ்க்கு திரும்புறது ரொம்பவும் நல்லது. வரட்டும், அரசியலுக்கு வரட்டும், இயல்பு நிலைக்கு தாவேக்கா திரும்பட்டும், விஜய் திரும்பட்டும். ரெண்டாவது முக்கியமான விஷயம், நீங்கள் சொன்னது போல் எங்கேருந்து துவங்குகிறார் அந்த பிரேக்குக்கு பிறகுனா சேலத்தில் இபிஎஸோட தொகுதியிலேருந்து தொடங்கும். அது ஒரு மெசேஜ் தான் கண்டிப்பாக. அது ஒரு டெஃபினட்டாக அது ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜ். நான் உங்கள் கூட வரமாட்டேன், நான் தனியாக தான் போகிறேன், அல்லது நான் கூடிய வரைக்கும் தனியாக போக தான் முயற்சி பண்ணுறேன், அப்படியே கூட்டணி வந்தாலும் நான் தான் அதில் நம்பர் 1 இருப்பேன். இத்தகைய செய்திகளை சொல்கிறதுக்கு தான் சேலத்தை தேர்ந்தெடுத்திருக்காங்க. நான் அவங்களோட ஒரிஜினல் ஷெட்யூலில் சேலம் எப்போ இருந்துன்னு எனக்கு தெரியாது. லாஸ்ட்லேருந்து செகண்ட் வீக் முடிகிற கால தான். செகண்ட் வீக்னா ஜனவரி லாஸ்ட் வீக்கில் இருந்திருக்கும். ஆக்சுவல் ஷெட்யூல் இருந்தால் கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி வரணும், டிசம்பரில் தான். பட் நடுவில் இன்னும் ஒரு 8-9 வாரங்கள் முடிந்து அப்போ அது ஷெட்யூல் ஒரிஜினல் ப்ரோக்ராம்லேருந்து ஷெட்யூலாக இருக்குது. ஆக்சுவலி ஒரிஜினல் ப்ரோக்ராமில் கரூரோட சேர்ந்து ஷெட்யூலாக இருந்தது. லாஸ்ட்டில் சேலம் ஒரிஜினல் ஷெட்யூல்லேருந்து விலகி இருக்குது. முன்னாலே வருதுன்னா இட்ஸ் அ பொலிட்டிக்கல் மெசேஜ். டெஃபினட்டாக இது ஒரு அரசியல் செய்தி தான். எடப்பாடி பழனிசாமிக்கு பிள்ளையார் சொல்லி போட்டாங்க, தாவேக்கா நெருங்கி கொண்டிருக்கிறது என்று அதிமுக தொண்டர்களை அவர் நம்ப வைத்தார் எடப்பாடி. அது இல்லை என்று ஆகிவிட்டது. கரெக்டாக பிரச்சாரத்தை சேலத்தில் போய் ஆரம்பிக்கிறாருன்னா நிச்சயமாக அவர் எடப்பாடியை பற்றியும் பேசுவார். அதே நாம் எதிர்பார்க்கலாம். ஏன்னா இருக்கக்கூடிய இந்த மாவட்டத்தில் 11 எம்எல்ஏக்களில் ஒருவரை தான் டிஎம்கே, மீதி 10 அதிமுக, 2 பாமக, 8+2 இருக்காங்க. அப்போ இந்த மாவட்டம் முதலமைச்சராகவே இருந்து என்ன பண்ணாருங்கிறது வரும்போது நரேட்டிவ் ஆப்வியஸாக ஆன்டி டிஎம்கே ஏடிஎம்கேவை சமதூரத்தில் வைக்கிறாராங்கிறதும் நமக்கு தெரிஞ்சிடும் கண்டிப்பாக. ஸோ இந்த தேதி ப்ளஸ் இடம் ரொம்ப முக்கியமானது. தேதியை விட அந்த இடம் எடப்பாடி பழனிசாமியோட ஊர் என்பதால் அவரும் முதலமைச்சர் வேட்பாளர், இவரும் முதலமைச்சர் வேட்பாளர்னு தன்னை சொல்லிக்கிறார். இது கண்டிப்பாக அதிமுகவுக்கு ஒரு கலக்கத்தை தான் ஏற்படுத்தும். அவங்க இன்னமும் விஜய் வருவார் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த நம்பிக்கை மெய்ப்படுவதற்கு வாய்ப்பு குறைவுன்னு தான் எனக்கு தோணுது. பட் எந்த விஷயத்துலையுமே நம்ம நினைக்கிறதுக்கு எதிராக போக ஒரு 10% சான்ஸ் இருக்கிறதால நம்ம எதையுமே ஒதுக்கி தள்ள முடியாது. இப்போதைக்கு அவர் தனியாக தான் போகிறார். விஜய் எந்த கட்சியிலும் எந்த கூட்டணியும் சேராமல் தனியாக தான் போக போகிறார் தான் தெரிகிறது. அதில் இந்த பிரேக்குக்கு பிறகு போகக்கூடிய முதலிடம் எடப்பாடியோட ஊருன்னு போது நேரடியாக அதிமுக வாக்குகளை அவர் குறிவைக்கிறார். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்க்கணும். இன்னமும் அதிமுக விஜயின் வருகைக்காக மேலும் மேலும் காத்திருக்குமா அல்லது வேண்டாம் என்று ஒதுங்கி செல்லுமா என்பதை தான் நான் பார்க்க வேண்டும். ஏன்னா இப்போ 2 பேருக்குமே இருக்கக்கூடியது, அதாவது பதிலாக விஜய் தரப்பில் சொல்லப்பட்டதாக கருதப்பட்டது அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு ஏற்றுக்கிட்டால் யார் வேணாலும் வரலாங்கிறது தான் பொதுக்குழு தீர்மானத்தில், சிறப்பு பொதுக்குழுலேருந்து நம்ம பார்க்க வேண்டியது. ஸோ அந்த டைரெக்டாக யார் முதலமைச்சர் இன்னொரு வேட்பாளரோ அவரை போய் அவர் தொகுதியில் சேலஞ்ச் பண்ணுறது என்பதாக அதை நம்ம கருத வேண்டியிருக்கு. அதுவும் தன்னுடைய தோழமை கட்சி. இப்போ ஸ்டாலினோட தொகுதியில் போய் சேலஞ்ச் பண்ணால் அதில் ஆச்சரியப்பட ஒன்றும் இல்லை, நேர் எதிரி. ஆனால் எடப்பாடி வாங்கன்னு வெத்தலை பார்க்க வச்சு கூட்டின்னு இருக்கார். இவ்வளோ நடந்த பிறகும் மந்திரிங்க, அதிமுக முன்னாள் மந்திரிகள் விஜய் சாஃப்ட் கார்னர் பெடலிங் மட்டும் இல்லாமல் விஜய் வந்துடுவார், விஜய் எங்களோட தான் நான் இருக்கிறேன், இப்படிலாம் பேசுறது அதிமுகவோட பலவீனத்தை காட்டும். டாப் டு பாட்டம் பலவீனம். அவருடைய நோக்கம் திமுகவை வெல்வதாக இருந்தால் அவர் வரணும் அப்படிங்கிற லெவலுக்கு, அந்த லெவலுக்கு போகிறாங்க. ஸோ இது சேலத்தில் அவர் தன்னுடைய பரப்புரையை மீண்டும் தொடர்வது கண்டிப்பாக அதிமுகவுக்கு ஒரு பெரிய மெசேஜ். இதில் கோர்ஸ் கரெக்ஷனை நம்ம எதை பார்க்க வேண்டியது சார்? ஏன்னா இப்போ சமீபத்தில் எஸ்ஐஆருக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டாங்க. பட் அதுலேயும் சென்டர் மீடியன்ஸோ பேரிகேட்ஸோ இல்லை மற்ற விஷயங்களில் ஓரளவுக்கு அவங்க க்ரௌடாக இருந்து இன்னும் ஒரு கேதரிங்காக மாறலைங்கிற மாதிரியான ஒரு அப்சர்வேஷன் வைக்கப்பட்டது. அவங்க என்ன செய்திகள் அவங்க தரப்பில் சொன்னாங்கன்னா, நாங்கள் ரிட்டையர்டு டிஜிபிஸ், ஐஜிஸ், டிஎஸ்பிஸ் எல்லாம் வச்சு ட்ரெயின் பண்ணுறோம், ஒரு தொண்டர் படையை கட்டுறோம் அப்படின்லாம் சொன்னாங்க. அப்படி செஞ்சுருந்தால் அது இங்கே இம்ப்ளிஃபை ஆகிருக்கணும்ல. இப்போ மறுபடியும் ஒரு மாவட்டத்தில் 11 தொகுதி இருக்கும்போது நீங்கள் ஒரே இடம் தான் போகிறீங்க. அப்போ அந்த இடம் மறுபடியும் சிக்கலாக தானே இருக்குது. கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணாங்களாங்க, அது அப்படி சொல்ல முடியாது. இப்போ என்ன அது ரோட் ஷோவா பப்ளிக் மீட்டிங்காக தெரியல. மோஸ்ட்லி பப்ளிக் மீட்டிங்காக தான் இருக்கும். ரோட் ஷோ அனுமதி இல்லை. அப்போ பொதுக்கூட்டம் போது ஒரு மாவட்டத்துக்கு ஒரு கூட்டம், அது பிகின் வித் ஒரு மாவட்டத்துக்கு 2 கூட்டமாக அவர் போடணும் மினிமம்.
இப்போ 12 தொகுதி அசம்பிளினா 6 தொகுதிக்கு ஒரு கூட்டம்னு 2 கூட்டம் போடணும். 11 தொகுதினாலும் 6+5 கூட்டம் போடணும். அங்கே நீங்கள் சொன்ன மாதிரி வந்து 10 எம்எல்ஏ அதிமுக, ஒருத்தன் தான் திமுக வந்து. இப்போ அதிமுகவோட கோட்டை தான் அது, அதில் சந்தேகமே கிடையாது. அதிமுகவோட கோட்டையில் போய் நின்றுக்கிட்டு திமுக அரசை 10 மட்டுமே அவர் குறை சொல்லுவாரே, ஆனால் அது எந்த அளவு எடுபடும் தெரியல. அவர் என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்காருன்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா அவர் இப்போ இந்த இது ரோட் ஷோ கிடையாது, பப்ளிக் மீட்டிங் தான். பப்ளிக் மீட்டிங்கில் எவ்வளோ நேரம் பேசுவார், என்ன ஏதுமே தகவல் இல்லை. ரோட் ஷோக்கு கைட்லைன் சாப்பிட்டு பண்ணுற வரைக்கும் கோர்ட்லேயே கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க, யாருக்கும் இல்லை. எடப்பாடி அவர்களுடைய இது ஊருக்குள்ளே போகிறது அப்படிங்கிறதே இப்போ ஹோல்டு பண்ணி இருக்கிறதுக்கும் அதான் காரணம். ஆமாம், அதனால் வந்து ஓப்பன் கிரவுண்ட்ஸ் தான். அதில் அந்த என்ன சொன்னீங்க நீங்கள், எடப்பாடி அவர்களுடைய கூட்டம் கூட ஊருக்குள்ளே போகிறதுனால இப்போ அந்த சிக்கல் கொண்டு வந்துட்டாங்க. என்ஹெச்சுக்கு ஸ்டேட் ஹைவே சென்ட்ரல் ஹைவேஸ்க்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுனாலையும் அது ஒரு பாஸ் எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ இவர் ஓப்பன் கிரவுண்ட்ஸ் தான் எடுக்கிறாரு போது 3 இடம் 2 கவர்மெண்ட் ஒரு ப்ரைவேட்டில் அவங்க சாய்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ இட் தேர் ஆன் பிளான்ஸ் அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏதோ சில பிளான் இருக்குது. யாருக்கு? இவங்களுக்கு விஜய் தரப்பு கண்டிப்பாக ஒரு பிளான் இருக்குது அவங்களுக்கு. அதுலேருந்து அவங்களும் பாடம் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். மேசிவ் க்ரௌட்ஸ் வந்துன்னா மேனேஜ் பண்ணுறதுக்கு தொண்டரணி மாதிரி ஒன்று உருவாக்கியிருக்காங்க. அது ரொம்ப பாராட்டுக்குரியது, க்ரௌடு கண்ட்ரோல் பண்ணுறது. இனிமேல் அத்தகைய துயர சம்பவங்கள் நடக்காதுன்னு நம்ம உறுதியாக நம்பலாம். ஏன்னா நீங்கள் ஒரு பெரிய டிசாஸ்டருக்கு பிறகு நீங்கள் எடுக்கும் பொழுது எவ்வளோ கான்ஷியஸாக இருக்கணும், அதுக்கு எவ்வளோ வெல் ப்ரிப்பேர்டாக இருக்கீங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. அதை நீங்கள் எப்படி அதை ஆர்கனைஸ் பண்ணுற இடத்துல இருந்து நீங்கள் யூஆர் கிவிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ங்கிறது தான் உங்களுடைய தலைமைத்துவத்தை காட்டுவதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். எந்த ஒரு கட்சியும் முடங்கி விடக்கூடாது, ஆக்டிவிசம்குள்ளே வரணுங்கிறது ரொம்ப முக்கியமானது. அந்த வகையில் நம்ம அதை வரவேற்கலாம். பட் இப்போ விஜய் தரப்பில் ஒரு 24 hours ஆயிருக்கு. ஒரு முக்கியமான பிரேக்கிங் ஒப்பீனியனை கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் கொடுத்துருக்கிறது. அவங்க கட்சிக்கு அதில் கால்ஸ் இருக்குது. ஏன்னா ஆளுநர் பதவியை நீக்கணும்னே முதல் விக்கிரவாண்டியில் நீங்கள் தீர்மானம் கொண்டு வரீங்க. அதற்கு பிறகு அண்ணா யூனிவர்சிட்டி கேஸில் கவர்னரை பார்த்தோம், ஆளுங்கட்சிக்கு எதிராக புகார் கொடுக்குறீங்க. பட் இப்போ உங்களுக்கு எந்த ஒப்பீனியனும் இல்லாமல் இருக்குன்னா இது பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டியான ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகுது இல்லை? கண்டிப்பாக. நேற்றைய உச்சநீதிமன்றம் முக்கியமான அந்த கருத்துக்களுக்கு பிறகு அவர்கள் விஜய் கருத்து சொல்லாமல் ரியாக்ஷன் பண்ணாமலே தாவேக்கா இருக்குது. அந்த இஷ்யூ விஜய் கட்சியில் யாருக்கா புரிஞ்சுதான்ற டவுட்டு தான் நமக்கு வருது. இப்போ நான் யாரையும் இழிவுபடுத்த சொல்லலை, சிறுமப்படுத்த சொல்லலை, நான் அப்படி செய்ய மாட்டேன். பட் சில நேரங்கள் அவங்களுடைய மௌனம் வந்து அது குறித்து அவங்களுக்கு எந்த புரிதலும் இல்லை, எந்த பார்வையும் இல்லை. புரிதல் இருந்தால் தானே பார்வை இருக்குது. அப்போ எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு வந்து முக்கியமான இஷ்யூஸ் எல்லாத்தையுமே அவங்க கருத்து சொல்லாமல் கடந்து போகிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு முக்கியமான விஷயங்களையும் அவங்க கருத்து சொல்லி தான் ஆகணும். இது எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா இப்போ நவ் பேக் டு ஸ்கொயர் ஒன். கவர்னர்ஸ் கரங்கள் பலப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இனிமேல் மோடி கவர்மெண்ட்டோட ஆளுநர்கள் எதிர்க்கட்சி முதலமைச்சர்களை மதிக்கவே மாட்டார்கள். ஆனால் ரிலேட்டட் நோட் இப்போ கவர்னர் வேறு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு, ப்ரோமோ வந்திருக்கு. அது அடுத்து வந்ததுன்னா இன்னும் அதாவது ஸ்டார் கேம்பெயினர் ஃபார் டிஎம்கே ப்ளஸ்ஸாக ஆக போதா, டிஎம்கே ப்ளஸ்ஸாக இதுதான் பிஜேபி சார்பு நிலை உள்ள ஒரு தொலைக்காட்சிக்கு கவர்னர் பேட்டி கொடுத்ததா சொல்கிறாங்க. ப்ரோமோ ரிலீஸ் ஆகி என்ன பேசினார் என்னன்னு தெரியல. பேசினது பிறகு தான் கவர்னர் பேசக்கூடாதுன்னு எதுவும் கிடையாது, லைட்டர் வெயிட்டில் பேசலாம். பட் கரண்ட் டாபிக்ஸ் எல்லாம் பேசினார்னா சிக்கல். டைரக்ட் பொலிட்டிக்கல் அட்டாக், ஹெட் ஆன் கொலேஷன்ங்கிற மாதிரிலாம் வந்துருச்சுன்னா ஆமாம், டிஎம்கே வில் டேக் ட்ரம்ப் கார்டுங்கிற இடம் வருது. ஆமாம், தென் இட் வில் பி a complete berserk. அதில் எந்த சந்தேகமே கிடையாது. போதுமான வெளிச்சம் கிடைக்காதப்ப ஆன்டி டிஎம்கே ஸ்பேஸை கவர்னர் இட்டு நிரப்புறாருன்னு வைங்க. அதை வந்து பிஜேபியும் ஏடிஎம்கேவும் டிவிகேவும் செய்ய வேண்டியதை கவர்னர் ஹைஜாக் பண்ணுற மாதிரிலாம் போயிருச்சுன்னா அதில் டிஎம்கே அதில் வெல்வெர்ஸ்டாக கவர்னருக்கு எதிராக விளையாடுவாங்க. ஆமாம், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. எனவே விஜய் வந்து இது குறித்து கருத்து தெரிவிக்காமல் இருப்பது ஆச்சரியமானது. நேற்றைய 5 ஜட்ஜ் கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் ரூலிங்க்கு பிறகு விஜய் தரப்பு அமைதியாக மௌனமாக கேட்கிறது. 24 ஹவர்ஸ்க்கு பிறகு 24 ஹவர்ஸ்க்கு பிறகு ஆமாம், 24 ஹவர்ஸ் எந்த ரியாக்ஷனும் இல்லை. கிட்டத்தட்ட எல்லா கட்சிகளுமே ரியாக்ட் பண்ணிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. எனவே பார்ப்போம் அவர் என்ன பேச போகிறாரு. என்ன இப்போ சேலத்தில் மாநாட்டில் ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் என்ன பேச போகிறாரு, அது டிசம்பர் 1st வீக்கில் நடக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு பிறகு தான் நம்ம ஓரளவாக சொல்ல முடியல. அதுக்கு முன்னால் அவரோட ட்வீட்ஸ் வச்சோ அல்லது ஸ்டேட்மெண்ட்ஸ் வச்சோ பெருசாக அதை பேச முடியுமான்னு தெரியல. ஏன்னா பப்ளிக் மீட்டிங் தான் வந்து பாலிசி டைரக்ஷனை தாவேக்கா கொடுக்குது கடந்த 1.5 ஆண்டுகளாகவே. அந்த கோணத்தில் பார்க்கும் பொழுதும் நிச்சயமாக செய்திகள் ஒரு ஸ்டடி பண்ணுறதுக்கு அவர்கிட்ட இருந்து வரக்கூடிய வார்த்தைகள் மோர் தென் வாட் எவர் பீன் சென்ட் டு சோஷியல் மீடியாங்கிறத தாண்டி அவரிடமிருந்து டைரெக்டாக கம்யூனிகேட் ஆகும்போது தான் அது நம்ம இன்னும் நல்லா ரீட் பண்ண முடியும். ஹார்சஸ் மவுத்துனாங்க. ஸோ அது கண்டிப்பாக வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதை அந்த ஸ்பீச் வந்து முக்கியமானதாக இருக்கும்னு பார்க்குறேன். அதில் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஏடிஎம்கே கோட்டை அவுட் ஆஃப் 11, 10 வித் ஏடிஎம்கே, 1 தான் டிஎம்கே அப்படின்றாங்க. ஸோ அது இவங்களுக்கு கண்டிப்பாக வந்து அது வந்து ஒரு சேலஞ்சு தான். எதிர்த்தரப்புக்கு அது ஒரு பெரிய சேலஞ்சு தான்.
சேலத்தில் விஜய் அவர்கள் ஏடிஎம்கேவுக்கு எதிராக, ஏன்னா 10 எம்எல்ஏக்கள் என்ன பண்ணாங்கங்கிற கொஸ்டினை ரைஸ் பண்ணிடுறாரு அப்படின்னா, சட்டமன்றத்தில் அவங்க ஒழுங்காக பேசல, மாவட்டத்துக்கு வாங்கி தரல, முதலமைச்சரே இந்த மாவட்டத்தில் இருந்தும் வாங்கி தரலன்னு ஒரு டார்கெட் பண்ணுறாருன்னா, அதற்கு பிறகு இருமுனை தாக்குதல், ஏடிஎம்கேங்கிறது கூட பிஜேபியும் சேர்ந்து வராங்கன்னும் போது அதை விஜய் சமாளிக்கிறதுக்கும் தயாரானும் இல்லையா? அவர் அதுக்கு பிறகு பேக் அடிக்க முடியாதுங்கிற ஒரு சூழல் வந்துடும் இல்லைங்களா? அன்டவுட்டட்லி இப்போ தனியாக போகிறாருன்னா வில் பி சப்ஜெக்டட் டு ஃப்ரம் அட்டாக் பை போத் சைட்ஸ். அதில் திமுக ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பாஜக, அதிமுக தான் மெயின். பாஜகவும் கூட சேர்ந்துப்பாங்க. ஸோ திமுக, அதிமுக, பாஜக எல்லாம் சேர்ந்து அடின்னு அடிப்பாங்க. இந்த திமுக கூட்டணி கட்சிகளும் அடிப்பாங்க. ஏன்னா இவர் எல்லார் ஓட்டையும் உடைக்கிறாருன்னும் போது அது அந்த கோபம் அவங்களுக்கு இருக்கும். ஓட்டு இருக்குது, எல்லாருக்கும் ஓட்டு இருக்குது, எல்லாருக்கும் கோபம் வரும். நம்ம ஓட்டை அவர் உடைக்கிறார். திமுக அடிக்கும், அதிமுக அடிக்கும், பாஜக அடிக்கும். ஸோ இதை எப்படி முதல் தேர்தல்லையே அவரால் எதிர்கொள்ள முடியும் அப்படின்ற கேள்வி வருது. ரெண்டாவது, கிரவுண்டை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாங்க? அட்டாக் ஒரு பக்கம் இருந்தாலும் பொலிட்டிக்கல் அட்டாக்கு, கீழே நாமினேஷன் ஃபைல் பண்ணுறதுலேருந்து கேம்பெயின் போகும்போது அப்புறம் இவங்க கட்சிக்காரன் எத்தனை பேர் இவங்க கூட இருப்பான்னு சொல்ல முடியாது. இப்போவே பொட்டன்ஷியல் கேண்டிடேட்ஸ் எல்லாம் ஃபில்டர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டிஎம்கேலாம் ஆல்ரெடி லிஸ்ட் வச்சிருக்காங்க. டிஎம்கேல ஆல்மோஸ்ட் 234 கான்ஸ்டிட்யூன்சிஸ்க்கும் லிஸ்ட் இருக்குது. எதெல்லாம் திமுக ஒதுக்கப்படுதோ அந்த சீட் எல்லாத்தையும் அவங்க பொட்டன்ஷியல் கேண்டிடேட்ஸ் பண்ண வேண்டியிருக்கு. அதனால் அது கண்டிப்பாக தனியாக நின்னாங்கன்னா லாஜிஸ்டிக்ஸ் வில் பி அ நைட்மேர். மக்கள் ஆதரவு இருந்தாலும் பூத்துக்கு உங்கள் ஆளுங்களை கூட்டின்னு வரது வில் பி அ மேசிவ் சேலஞ்ச். அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரமாக ஃபஸ்ட் டைம் எலெக்ஷனுக்கு போகிறாங்க, ஃபஸ்ட் டைம் எலக்ட்ரல் பாலிட்டிக்ஸ்குள்ளே கால வைக்கிறாங்களால பூத் கமிட்டி மேனேஜ்மெண்ட்லேருந்து போலிங் டே அன்றைக்கி நடக்கிற அட்டூழியத்தை சமாளிக்கிற வரைக்கும் இட் வில் பி அ வெரி பிக் டாஸ்க். அவங்களுக்கு பூத் எப்படி இருக்குங்கிறது பூத்துக்கு போனால் தான் தெரியும். பூத் கமிட்டி ஏஜென்ட் இருக்காங்கன்றாங்க. பூத் ஏஜென்ட் இருக்கான் தம்பி, பூத் கமிட்டி மேனேஜ்மெண்ட்னா உனக்கு என்னன்னு தெரியுமா? இல்லை, பூத் ஏஜென்ட்ஸ் இருந்திருந்தா இப்போ எஸ்ஐஆர் ப்ராசஸில் கூட போயிருந்துருக்கலாம். ஒன்றுமே இல்லை, யாரையுமே காணுமே. ரெண்டாவது அவன் பூத் ஏஜென்ட்டாக விலைக்கு வாங்குவான், எல்லாத்தையும் விலைக்கு வாங்குவாங்க. கேண்டிடேட்டு அதை கடைசி நல்ல கேண்டிடேட்டு. ஆமாம், நீ கேம்பெயினுக்கு போகிறதுக்கு தண்ணி குடிக்கணும். தனியாக நின்னா நீ எப்படி கேம்பெயினுக்கு போவ? ஒரு வேனில் நின்று பேசிக்கிட்டா வீடியோ போட்டு போகிறதாலெல்லாம் வண்டி ஓடாது. கடைசி நேரத்தில் திமுக அதிமுக களம் நின்றுடும். டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கே தான் கடைசி நேரத்தில். ஏன்னா ஏதோ ஒரு வகையில் மக்கள் நீ வா, என் தெருவுக்கு வா, என் வீட்டுக்கு வாங்குறதை எதிர்பார்க்குறாங்கல்ல. கமல்ஹாசன் போகும்போதெல்லாம் அவ்வளோ க்ரௌட் வந்தது. இன்னொரு விதமாகவும் பார்க்கப்பட்டது, உனக்காக நான் அவ்வளோ தூரம் தேட்டரில் முண்டியடிச்சு பார்க்குறேன்ல, எனக்கு கேளுங்கிற ஏதோ ஒரு வகையில் அவங்களோட ஈகோவையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற ஒரு விஷயமும் அதுக்குள்ளே இருக்குல்ல. கண்டிப்பாக டோர் டு டோர் போகிறதுங்கிறதுடைய விஷயங்கள்ல அதுவும் பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ இதில் விஜய் என்ன சொல்கிறாரு, எஸ்ஐஆர் தொடர்பான விஷயங்களுக்கு விர்ச்சுவல் வாரியர்ஸ் மக்களுக்கு உதவுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. விர்ச்சுவல் வாரியர்ஸை நீங்கள் லிஸ்ட்டும் பண்ணலை, இல்லை டாக்குமெண்ட்டும் பண்ணலை. விர்ச்சுவல் வாரியர்ஸ்ன்னு யாருன்னா அவங்களே அவங்கள விர்ச்சுவல் வாரியர்னு சொல்லிக்கலாம். அதுக்கு எந்த இதுவும் வேண்டாம். விஜய் சப்போர்ட்டர்னு கிளைம் பண்ணுற ஒருவர் தன்னை அறிவிச்சுக்கிட்டு விர்ச்சுவல் வாரியராக இயங்கலான் இருக்கு. அவங்களுக்கு பயிற்சியும் கொடுக்கல. அப்போ நீங்கள் எதன் அடிப்படையில் அவங்கள இயங்கணுங்கிறது சொன்னீங்கன்னா ப்ராக்டிக்கலி அது பாசிபிள் இல்லைங்கிற. இப்போ தலைவருக்கே பயிற்சி இருக்கான்னு தெரியல. தலைவர்கள், அதாவது தலைவர்களை பற்றி நீங்கள் இப்போ பேசுகிறீங்க. தொண்டர்களோட பயிற்சி அது ரொம்ப பெரிய விஷயம். தலைவர்களே எவ்வளோ பேருக்கு பயிற்சி இருக்குன்னு நமக்கு தெரியல. ஆக இவ்வளோ விஷயங்கள் இதில் இருக்குது. ஏன்னா அந்த கூட்டத்தில் பேசும் பொழுது இப்போ ஓட்டுற இது கட்டாதுன்னா அடுத்து பாஸ்போர்ட்டு போயிடும், ஆதார் கார்டு, பேன் கார்டு எல்லாத்தையும் முடக்கிடுவாங்க, நம்ம நான் சிட்டிசன்ஸ் ஆக்கிடுவாங்கங்கிற லெவலுக்கு தான் பேசுகிறா. அதை வச்சு நான் பேசுகிறேன். ஓட்டர் ஐடி இன்னைக்கு கேட்குறேன்னா இந்தியன் சிட்டிசன் இல்லை, பாஸ்போர்ட்டு முடங்கிரும், எல்லாம் பேட் ஆகிருங்கிற லெவலுக்கு ஆர்ப்பாட்டத்தில் பேசுகிறாரு அவர். இப்படிலாம் பேசுகிறாங்க. மோடி ராகுல் காந்தி, ஸ்டாலின் எல்லாம் மிஞ்சிட்டாங்க. இவங்க எல்லாத்தையும் பிடிங்கிட்டு விட்டுருவாங்களே அப்படின்ற லெவலுக்கு அகதியாக்கிடுவான்னு அந்த ப்ராசஸ்க்கு மீதான அச்சத்தை கொண்டு வரும்போது அது இன்னும் கூடுதல் சிக்கல்களை உருவாக்கும். குறிப்பாக நீங்கள் அவங்க எல்லாரும் உங்கள் ஓட்டர்ஸை பதிவு பண்ண வைக்க வேண்டியது உங்களுக்கு தான் பெரும்பாடு. உங்களுக்கு தான் அந்த ஜென்சி டில் 40 வரைக்குமே பெரிய ஸ்டேக்ஸ் இருக்குன்னும் போது நீங்கள் அதுக்கு பயத்தல்ல போக்கணும், இன்னும் பயமுறுத்துகிற வேலையை பார்க்குறீங்க. கண்டிப்பாக அதுதான் அதில் இருக்கக்கூடிய பெரிய சிக்கல். ஆகவே தனியாக நிற்பது என்ற முடிவில் இருக்கக்கூடிய அவர் கற்பனை கெட்டாத டிஃபிகல்ட்டிஸ் அவர் கட்சியில் யாருக்காவது தெரியுமான்னு நமக்கு தெரியல. ஏன்னா உங்களுடைய ஆதரவாளர்களை பூத்து கொண்டு வரதே முதல்ல கஷ்டம். ரெண்டாவது, நீங்கள் இப்போ முதல்ல கவலைப்பட வேண்டியது எஸ்ஐஆர் ப்ராசஸ், உங்கள் ஆளுங்களை ஓட்டர் லிஸ்ட்டில் சேர்க்கணும். ஒன்றை பற்றி தான் நீங்கள் இப்போ கவலைப்படணும், மற்றதெல்லாம் செகண்டரி. இதை தாண்டி மூணாவது மற்ற விஷயங்கள் அவர் ஏன் நேற்று சுப்ரீம் கோர்ட்டு
கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் ரூலிங்கில் பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸில் அவர் ஏன் பதில் சொல்லன்றதெல்லாம் இந்த விஷயம்லாம் அவங்க கட்சியில் யாருக்காவது தெரியுமான்னு எனக்கு தெரியல. தெரிஞ்சுதான் என்ன ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கும். ஸ்டேட்மெண்ட் வரலனாலே அவங்களுக்கு பாலிடிக்ஸே இல்லை. என்ன ஏடிஎம்கே பாலிடிக்ஸே இல்லாமல் ஒருத்தன் பொலிட்டிக்கல் பார்ட்டி நடத்துனானா என்ன சிக்கல்கள் வருமோ அதான் விஜய்க்கு இன்றைக்கி வந்திருக்கு. தனி மனித கவர்ச்சியை மட்டுமே வச்சு அரசியலில் நீந்த முடியாது. வாட் இஸ் ஒரு பாலிடிக்ஸ்? இல்லை, கடந்த காலத்துலேயும் இந்த மாதிரி தனி மனித அந்த கிரேஸ் இருந்தாலும் கூட அவங்க கிரவுண்டுக்கு போனாங்கங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு பெரிய லேகிங்கானு இங்கே நம்ம கண்டிப்பாக பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ சமீபத்தில் பிரதமர் அவர்கள் பீகார் காற்றுங்க வீசுகிறது அப்படின்னு சொன்னது, அது வெற்றியை நோக்கி அவுட்கம்மை பொறுத்தா இல்லை அலையன்ஸை பொறுத்தா சார்? நீங்கள் எப்படி அவுட்கம்னா அது மோடிக்கு எதிராக போகுது. இன்கம்பன்ட் கவர்மெண்ட் ரீட்டைனிங் பவர்ன்றது பிஜேபிக்கு எதிரானது, என்டிஏக்கு எதிரானது, மோடிக்கு எதிரானது. பீகார் இங்கே அப்படியே நிகழப்போகுதுன்னு பிஜேபி அதிமுக சொல்கிறது என்னை பொறுத்தவரையிலும் அபத்தமானது. பீகாரில் நடந்தது இங்கே நடக்கும்னா திமுக ஜெயிக்க போகுதுன்னு அர்த்தம். த ரிசல்ட் மாரல் ஆஃப் த பிஜேபி ஸ்டோரி என்ன? இன்கம்பன்ட் கவர்மெண்ட் ஜெயிக்கிறது. அப்போ திமுக கவர்மெண்ட் இங்கே ஜெயிக்க போகுதுன்னு அர்த்தம். ஆக அதில் அவங்க கேர்ஃபுல்லாக இருக்கணும், கேட்டகாரிகளாக இருக்கணும். தெளிவாக இல்லை அவங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்கும்போது. நீங்கள் ரெண்டாவது என்ன சொன்னீங்க? இப்போ பிரதமர் சொன்ன பீகார் காற்று இங்கே வீசுகிறது என்றது பீகார் ரிசல்ட்டா அல்லது சரியான வார்த்தை அலையன்ஸ் தான். அவர் வந்து மோடி மீன் பண்ணது ரிசல்ட்டை மீன் பண்ணுறாரு. ரிசல்ட்டுனா தலைகீழ் அவங்களுக்கு போகுது. அகெயின் மோடி உட்பட இதில் கிளாரிட்டி இல்லை. அவங்க பீகார் மாடல்னும் போது நாங்கள் ஜெயிச்சிரும் நாங்கன்றாங்க. அது வந்து இன்கம்பன்ட் ஜெயிக்கிறதுன்ற கான்செப்டே அவங்களுக்கு புரியல. பீகார் இங்கே ரெப்ளிகேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு குறைவு. அப்படின்னா 101 சீட்டு வாங்க போறீங்க கொடுப்பியா நீ? எல்லாத்தையும் ரிசல்ட்டே வந்து இன்கம்பன்ட் கவர்மெண்ட் கவர்மெண்ட் ரீட்டைனிங் பவர் இஸ் த மாரல் ஆஃப் த ஸ்டோரி. அப்படின்னா எங்கள் திமுக அதிகாரத்தை தக்க வச்சுக்க போகுது. அதை சொல்கிறாங்களா? துண்டஸ்துக்கு மேலே சுற்றினான்னு பீகார் காற்று வீசுதுன்னா நாங்கள் ஜெயிப்போன்ற அர்த்தத்தில் நீங்கள் பேசுகிறீங்க. அப்புறம் இல்லை, அதோட அர்த்தம் வந்து இன்கம்பன்ட் கவர்மெண்ட் ரிட்டர்னிங் பேக் டு பவர், விச் இஸ் அ வெரி குட் நியூஸ் ஃபார் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே. ஆகவே இது பேசுகிறத ஒழுங்காக பேசணும், வாயில் வந்தெல்லாம் பேசினா இதுதான் நடக்கும். இப்போ அங்கே அமைச்ச மாதிரி மல்டிபிள் பார்ட்டிஸை உள்ளே கொண்டு வர்றது, ஏன்னா இப்போ வரைக்கும் அமித்ஷா அவர்கள் கூப்பிட்டு உட்கார வச்சு கூட்டணி அறிவித்து எந்த பார்ட்டியும் அஃபிஷியலாக உள்ளே போன மாதிரி தெரியல. அதுக்கான வழிகள் இல்லை. இப்போ பீகார் முடிஞ்சிருச்சு, பதவி ஏற்றாச்சு. அடுத்தது தமிழ்நாட்டை நோக்கி வந்து அலைன்ஸை விஸ்தரணம் பண்ணுறது. அதில் மேஜராக விஜய் அவங்க டார்கெட் பண்ணுறாங்களா பிஜேபி தரப்பிலிருந்து? விஜய் அப்படி ஒரு ஈஸி எப்படியாவது கொண்டு வரணும்னு தான் விரும்புகிறாங்கன்னு நான் அறிகிறேன். நான் அறிந்த வரையில் விஜய் அவர்கள் உள்ளே கொண்டு வந்து விட பாஜக எல்லா விதமான முயற்சிகளையும் மேற்கொள்ளுகிறது. ஏன்னா 29 தமிழ்நாடு அவங்களுக்கு எதிராக போயிடக்கூடாது. சில நண்பர்கள் பிஜேபிகிட்ட பேசும்போது அவங்க சொல்கிறது பை பிப்ரவரி பிக்சர் கிளியர் ஆகும், ஜனவரி வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு விஜய் சொல்லியிருக்காரு. அது எந்த அளவு உண்மைன்னு தெரியாது. தீஸ் கைஸ் கிளைம், பிஜேபி கைஸ் அவங்க சொல்கிறாங்க. அதை நான் சொல்கிறேன். நான் அது தை பிறக்கட்டும்ங்கிறது ஜனநாயகன் ஜனவரியில் ஜனநாயகன் ரிலீஸ் ஆகுறதால ஜனநாயகன் ரிலீஸ்க்கு அப்புறம் ஒரு 5 நாள் இப்போ பிப்ரவரியில் விஜய் எங்ககிட்ட வந்துருவாருன்றாங்க. அல்லது அதிலேயே கொஞ்சம் ரீசனபிளாக பேசுகிறவங்க பிப்ரவரிக்கு பிறகு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு. வருவாரான்னு எங்களுக்கு தெரியாது. ஏன்னா இவரோட கேரக்டர் அவங்களுக்கு நல்லாவே தெளிவாக தெரியுது, அவ்வளோ சீக்கிரம் நம்மக்கிட்ட வரமாட்டார்னு. கண்டிப்பாக வந்து இது வந்து உங்களுக்கு வந்து பிஜேபிக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஆன்சைட்டி லெவல்ஸ் கூடவே தான் இருக்குது. விஜய் வர மாட்டாருன்னு விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியுது. பட் ஸ்டில் தேர் இஸ் அ ஸ்மால் விண்டோ ஓப்பன்டு. அதை தான் அவங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க. இன்கேஸ் விஜய் அந்த பக்கம் போனார்னா இட் வில் பி கேம் சேஞ்சர். அதில் சந்தேகமே கிடையாது. அது நைட்மேர் ஃபார் அதில் சந்தேகம். இட் வில் கோ அப் டு ரெஜிம் சேஞ்ச் வரைக்கும் கூட ஆப்வியஸ்லி அந்த ஈக்குவேஷன் அந்த பர்சன். எஸ். இப்போ இதில் ஒரே ஒரு கேள்வி மட்டும் நான் கேட்டு முடிக்க வருவேங்க சார். இப்போ விஜய் அவர்கள் அவருடைய ஈக்குவேஷன்ஸ் அப்படிங்கிறது எல்லாராலும் பார்க்கப்படுது. ஆனால் பிப்ரவரி வரைக்கும் டைம் கொடுத்துட்டு மற்ற பிளேயர்ஸ் கிட்ட பேசாமல் இருக்க முடியாது அமித்ஷா அவர்கள். அப்போ அதெல்லாம் அவ்வளோ டைமில் அவங்க கொடுக்க மாட்டாங்க. தே வாண்ட் டு ஃபினிஷ் இட் ஆஃப் பை ஜனவரி பொங்கல் டைமில் முடிச்சணுன்றாங்க. ஆமாம்மா, அது சில நேரங்களில் கொஞ்சம் லூப் ஹோல் இது கொஞ்சம் கேம் இது கொடுத்துருப்பாங்க. இல்லை லாங் ரோப். இப்போ பீகார் முடிஞ்சிச்சு, நேற்று ஸ்வாரிங் இன்னும் முடிஞ்சிச்சு. ஸோ எனி டைம் நெக்ஸ்ட் வீக் ஆர் ஜனவரி டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் இதை முடிஞ்சு போச்சு. அடுத்த வாரத்தோட நவம்பர். இப்போ பை இந்த டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் தே மேபி அவங்க கம்மிங் ஹியர். என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. வந்து இடியெல்லாம் அவுத்து விட்டாங்கன்னா இட் வில் பி பிளட் ஷெட் தான் இங்கே வந்து உங்களுக்கு. ஏன்னா டிஎம்கேவை நீங்கள் டார்கெட் பண்ணுறதுங்கிறது வேற, உள்ளே கூப்பிட்டுட்டு வர்றதுக்கு சில விஷயங்களை அதெல்லாம் எடுத்து வெளியில் கசி விடுறது. இப்போ திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் சசிகலா அவர்கள் டிமானிட்டைசேஷன் அப்போ வாங்கின கேஷ் கொடுத்து ஒரு சுகர் கேன் இது வாங்கினாங்க, இந்த மில்லை வாங்கினாங்கன்னு ஒரு நியூஸ் கசிய விட்டாங்கல்ல திடீர்னு சம்மந்தம் இல்லாமல். அந்த மாதிரி பழைய ஃபைல்ஸ் தோண்டப்படுகிறது என்றாலும் கூட வாய்ப்பு இருக்குது. அது கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. சரி, நிச்சயமாக அவங்க பார்வை இந்த பக்கம் திரும்புது.
பிஜேபியோட பார்வை இந்த பக்கம் திருது, திமுக பக்கமும் திரும்பும். விஜயை வழிக்கு கொண்டு வருவதற்கான வேலைகளிலும் அவர்கள் ஈடுபடுவார்கள். வெஸ்ட் பெங்காலில் ஃபுல் ஃப்ளெஜ்டாக லாஸ்ட் லைக் போகிறதுக்கு முன்னாடி இங்கே சில விஷயங்களை ஸ்ட்ரக்சர் செய்வாங்க. பண்ணிட்டு போயிடலாம். இங்கே வெஸ்ட் பெங்கால் மாதிரி ரூத்லெஸ்ஸாக பண்ண மாட்டாங்க. ஆனால் இங்கே வந்து டார்கெட்டடாக வந்து ஆக்ஷன்ஸ் இருக்கும். இடி ரேடாரில் இருக்கவங்க இருப்பாங்க, ஐடி ரேடாரில் அவங்கள இருப்பாங்க. பலப்படுத்திக்கிறது ஒன்று, எதிரணியை பலவீனப்படுத்துறது ரெண்டுமே நடக்கும்ங்கிறது. அவருல கடைசியான எடப்பாடி அவர்கள் பிரதமர் சந்திச்சது என்பது இபிஎஸ் ஏடிஎம்கே என்பதை பாஜக ஒப்புக்கொள்கிறது அப்படிங்கிறத நம்ம அதை பார்த்துக்கலாமா? அதான் இதில் நேற்று மெசேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, மோடி அவர்கள் கோயம்புத்தூரில் வந்து இறங்கினதோட மெசேஜ் அவர் யாரை பார்த்தாருன்றதுல யாரை பார்க்கலன்றதான். அங்கே நிதிஷை வச்ச பொசிஷனை இங்கே எடப்பாடி வைக்கிறாரு. பார்க்காதது செங்கோட்டையன், ஓபிஎஸ், டிடிவி. அவங்கள கம்ப்ளீட்டாக பிஜேபி கை கழுவி விட்டது. பிஜேபியை நம்பினால் நீங்கள் தெருவுக்குத்தான் வருவீர்கள் என்பதற்கு மற்றொரு உதாரணம் செங்கோட்டையன் விவகாரத்தை பிஜேபி கையில் எடுத்துக்கொண்டது. அஃபிஷியல் லைனோட தான் மோடி இருக்கிறார். நான் கேள்விப்பட்ட வரையில் இப்போ மோடி அவர்கள் கட்சிக்காரர்களிடம் எடப்பாடி சொல்கிறத கேட்டு நடந்துக்கோங்க அப்படின்றதும், அமித்ஷா கூடிய வரையில் புதிய கட்சிகளை ஒன்று சேர்ப்பது, அதிமுக உள்ளவர்களை ஒன்று சேர்ப்பது என்னுடைய வேலை, நீங்கள் போய் எலெக்ஷன் ஒர்க் பாருங்கன்னு தெளிவுபடுத்தி விட்டதாக சொல்லுகிறார். ஆமாம், எடப்பாடி பிஜேபி அலையன்ஸ்க்கு இப்போ இவ்வளோ நாள் டேக் ஆஃப் ஆகாமல் இருந்தது, இப்போ மொல்லமாக டேக் ஆஃப் ஆரம்பிச்சிருக்கு. அவரும் ஒரு 6 மாதம் வந்து 140 தொகுதிக்கு 130 தொகுதிக்கு போயிருக்காரு, 160 வரைக்கும் போயிருக்காரு. அது மக்கள் மத்தியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. எஸ்ஐஆரில் வந்திருக்கக்கூடிய பிரச்சனைகள், குளறுபடிகள், நேற்றைய உச்சநீதிமன்ற தீர்ப்பு, பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ், விஜய் மீண்டும் களத்திற்கு வந்திருப்பது, அதிமுக ஒருங்கிணைய பார்ப்பது, இது பீகார் ரிசல்ட்ஸுக்கு பிறகு ஒரு ரிஜினவேஷன் ஏடிஎம்கே கேம்பில் இருக்குது. இவையெல்லாம் நிச்சயமாக திமுகவுக்கு மிகப்பெரிய சவாலை ஏற்படுத்தியிருக்கின்றன. ஈஸியாக வெற்றி பெற்றுவிடலாம் என்று கருதி கொண்டிருந்த திமுகவால் கண்டிப்பாக அதை சாதிக்க முடியாது. போராடி தான் ஜெயித்தாலும் போராடி தான் ஜெயிக்கணும். அப்படியே பார்த்தாலும் தனி மெஜாரிட்டி வருமா 4 கார்னர் ஃபைட்லனா, தட்ஸ் $1 million கொஸ்டின். 2021 முதல் 2-3 மணி நேரம் எப்படி இருந்தது என்பதை அவங்க ரீவைண்ட் பண்ணி முதல் 4 மணி நேரம் தயார் அந்த மாதிரி ரீவைண்ட் பண்ணி பார்க்க அவங்க தயாராக இருக்கணும். என்ன செஞ்சாலும் விஜயோட பாப்புலாரிட்டி ஏறிட்டு இருக்க வழியே குறையிற மாதிரி இல்லைன்றாங்க. இது திமுகவுக்கு பேட் நியூஸ் தான் நான் பார்க்குறேன். பாப்போம் சார், மக்கள் அதை எப்படி பார்க்குறாங்க. இதுக்கப்புறம் லாஸ்ட் லெக்குக்கு வந்துட்டோம் எலெக்ஷன் நோக்கினும் போது மேற்கொண்டு வர விஷயங்களையும் பேசுவோம். மணி நேரத்துக்கு போகிறதுக்கு மிக நன்றி.